அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் ஸ்டிச்ல ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். ட்ரிபிள் க்ரோஷெட்டோட ஷார்ட் நேம் TRTR. ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் அவ்வளவா நம்ம க்ரோஷெட்ல யூஸ் பண்ண மாட்டோம். இப்படியும் ஒரு ஸ்டிச் இருக்குன்றதுக்கு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இந்த ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் போடுறதுக்காக நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய 15 ரூபாய் உள்ளன் எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரிபிள் க்ரோஷெட் 10 ஸ்டிச் போட்டு பார்க்க போறோம். அதுக்காக 15 செயின் ஸ்டிச் போடணும். 15 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னா, ஊசியில ரன்னிங் நூலை 4 தடவை இதே போல சுத்தணும். 3வது தடவை சுத்தியாச்சு. 4வது தடவை ரன்னிங் நூல் சுத்தி எடுக்கும் பொழுது இதுல 5 லூப் இருக்கிறது போல இருக்கும். ஊசிக்கு கீழே இருந்து 6 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 7வதா இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா இந்த நீடில இந்த எத்தனை லூப் இருக்கு, 5 லூப் இருக்கு. இந்த 5 லூப்பும் அப்படியே இருக்கும். 7வதா இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கணும். ஊசியில 6 லூப் இருக்கும். இந்த 6 லூப்ல முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். ஊசியில 6 லூப் இருக்கு. முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கிறோம். 2வது தடவையா 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கிறோம். 3வது தடவை ரன்னிங் நூலை எடுக்கிறோம். 4வது தடவை ரன்னிங் நூலை 2 லூப் வழியா எடுக்கிறோம். 5வது தடவை ரன்னிங் நூலை இந்த லூப் வழியா எடுக்கும் பொழுது 2வது ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் கிடைச்சாச்சு. முதல்ல 6 செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்றது ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட்டா நம்ம கணக்கெடுத்துக்கணும். இப்போ 2 ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். 3வது ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட போறோம். ரன்னிங் நூலை ஊசியில 4 தடவை சுத்திட்ட பிறகு 5 லூப் இருக்கும். இந்த 5 லூப்போட செயின் ஸ்டிச் வழியா இந்த ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை முதல் 2 லூப் வழியா எடுக்கணும். 2வது தடவையா 2 லூப் வழியா எடுக்கணும் ரன்னிங் நூலை. 3வது தடவையும் ரன்னிங் நூலை வெளியே எடுக்கணும். 4வது தடவை முடிஞ்சாச்சு. 5வது டைமும் இந்த லூப் வழியா எடுக்கும் போது ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். இது 10 ஸ்டிச்சை நான் போட்டு முடிச்சிருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா 6 செயின் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை திருப்பணும். இந்த பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு 6 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு ஸ்டிச்சா நமக்கு கவுண்ட் ஆயிடும். அதனால ட்ரிபிள் க்ரோஷெட் அடுத்த ஸ்டிச் போடுறதுக்காக 4 தடவை ஊசியில ரன்னிங் நூலை மாட்டிட்டு 5 தடவை 2 லூப் வழியா ஸ்டிச் ஃபர்ஸ்ட்ல எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலவே தான் இந்த லைன்ல நம்ம எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கோமோ அத்தனை ஸ்டிச்லயும் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். ஃபர்ஸ்ட்ல நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷெட்லாம் எப்படி போட்டுட்டு வரோமோ அதே போலதான், என்ன லூப்பு மட்டும் அதிகமாகும். இப்போ ஸ்டிச்சில் நம்ம லூப் அதிகமாக ஆக நம்மளோட ஸ்டிச்சோட ஹைட்டும் அதிகமாகும். இப்போ செகண்ட் லைன்ல கடைசி ஸ்டிச்சை நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த ஸ்டிச்சை நான் போட்டு முடிச்ச பிறகு இந்த 2 லைன் இது போல வந்தாச்சு. எவ்வளோ நீளமா இருக்கு. 6 லைன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச் இது போலதான் கேப் எல்லாம் தெரியும். இப்படியும் ஒரு ஸ்டிச் இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு வீடியோல ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வீடியோல ட்ரிபிள் க்ரோஷெட் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.